ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். இது வந்து கூப்புன அரிசிங்கோ. இந்த கூப்புன அரிசியை வச்சு இட்லிக்கு தோசைக்கு ஊற வைக்கிறீங்களா, அந்த ரைஸ் அது. அந்த ரைஸை வச்சு நான் உங்களுக்கு வெஜிடபிள் சாப்பாடு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது ரொம்பவே நல்லதுங்கோ. ஏன்னா சுகர் பேஷண்ட் வந்து இதில் வந்து அவ்வளோவா சுகர் இருக்காதுன்ட்டு சொல்கிறாங்க. பட் இதுதாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்பவே இஷ்டம். அதனால் வந்து நான் இப்போ வீக்லி 2 வைஸ் 2 வாட்டியாவது நான் யூஸ் பண்ணிவிடுவேன். இட்லி தோசை கீரை ஊற வச்சாலும் இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பாடு, டொமேட்டோ பாத், அதுக்கப்புறம் பொங்கல், பிசிபலா பாத் இதிலலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை லவங்க ஏலக்காய் போட்டுட்டு இது கூடவே வந்து எண்ணெய் ஊற்றிடுறாங்க. நல்லாவே எண்ணெய் வந்து நல்லாவே காயணும். காஞ்ச பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுன்னு சொன்னால் இப்போ இது வந்து 2 கிளாஸ் அரிசி. 2 கிளாஸ் அரிசிக்கு 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சம் ரோஸ் கலர் ஆகிருக்குறீங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன். ஏன்னா இப்போ காற்றாலே ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற தொட்டு கரெக்டாக இது 1 ஸ்பூன் கணக்கு தாங்கோ. போட்டு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்கோ. தக்காளி வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். தக்காளி வந்து நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். வதங்குற அளவுக்கு சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லைன்னா அங்கங்கே தக்காளி வெங்காயம் சாதத்தில் அங்கங்கே தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன்ல பீன்ஸு, கேரட்டு, நூக்கல் 3த்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. புதினா, கொத்தமல்லி இது டைரெக்டாகவே தண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். எந்த பவுட்ரு வேறு எதுவுமே நான் இப்போ நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வேண்டாம். ஏன்னா நம்ம அரிசி கழுவி ஆல்ரெடி ஊற வச்சுருக்குறோம். அதில் கூட தண்ணி எப்படியோ இருக்கும். இது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றாதீங்க. கரெக்டாக 4 கிளாஸ் தண்ணி பர்ஃபெக்டாக ஊற்றிட்டு ஒலை கொச்ச உடனே நம்ம அரிசி போட்டு 2 விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறது நீங்கள் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. இட்லி தோசைக்கு அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஏழைப்பட்டவங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வெடித்து சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு வாட்டி நான் கூட வெடித்து ரைஸு எங்கள் வீட்டுக்காருக்கு இதை தான் நாங்கள் சாப்பிடுவோம். பசங்களுக்கு மட்டும் தான் நான் அந்த மெடிஸ் எங்கள் வீட்டுக்கார் திட்டுறாருங்க, பசங்களுக்கும் கொடு, அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தானே. அவங்க சாப்பிட மாட்டுறாங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும். இப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான் கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கிறேன். அது நாஸ்டா அவர் கஞ்சி தாங்க குடிச்சிட்டு போவார். நல்லா இது ஒலை கொச்ச பிறகு நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஒலை கொச்ச பிறகு தாங்க அரிசி போடணும். நம்ம நார்மல் ரைஸ் செய்கிற மாதிரி எல்லாமே கட் பண்ணி தண்ணி ஊற்றி ரைஸ் போடக்கூடாது. ஒலை கொச்ச பிறகு தான் ரைஸ் போடணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாகவே வரும். ரைஸு கொழிஞ்சு போகாமல் நல்லா வெந்து தனித்தனியாக தான் இருக்கும். அரிசி ரொம்பவே என்ன சொல்கிறதுங்க, பிச்சு பிச்சுன்ட்டு வராது, கரெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து என்னுடைய வீடியோவில் வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணுறதுனால போட்டதே திருப்ப போடக்கூடாது. ஃபுட்டு மட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாதம் எல்லாருமே வெடிக்கிறது தான், சாம்பார் எல்லாருமே பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரிலாம் செஞ்சு போட்டால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்றதுக்காக தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். இது வந்துட்டு எங்கள் ஜோய்மாக்கு வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஒரு முட்டை போட்டு கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டு அந்த அம்மாவுக்கு நான் வேக வச்சு ஒரு 4-5 விசில்ட்டு அது நல்லா கொழிஞ்ச பிறகு அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்துருவேன். ரைஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. அவ்வளோ நல்லா என்ன சொல்கிறதுங்க, நம்ம ரைஸை விட இது ரொம்பவே நல்லா வந்திருக்குதுங்க. ரைஸு உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது, பட்டு ரொம்பவே நல்லா வந்துருக்குதுங்க ரைஸு. இந்த 2
டிஃபனுமே எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான். எப்போவே ஒரு டிஃபன் எக்ஸ்ட்ராவே அவர் கொண்டு போவார். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் சாப்பிடும்போதோ எதுக்காக இருந்தாலும் டிஃபனை வந்து பிடிங்கிறாங்கம்மா, எனக்கு சாப்பாடு கிடைக்கிறதில்ல, நீ எதுவாக கட்டினாலும் பரவாயில்ல, 2 டிஃபனாக கூட கட்டு, உங்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு மீதி எது இருக்குதோ அதெல்லாமே டிஃபன் ஃபில் பண்ணி கட்டிடு அப்படி சொல்லிவிடுவார். ஏங்க அவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னா, எல்லோரும் சாப்பாடு விரும்பி சாப்பிட்றாங்கம்மா, கேட்குறாங்கோ, இப்போ நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு கஷ்டம், நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை எடுத்து வச்சுக்கின்னு மீதி எல்லாத்தையுமே டிஃபன் கட்டிடு, நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி எதுவுமே பண்ணாத, உனக்கு எவ்வளோக்குதோ அவ்வளோ எடுத்து வச்சு உங்கள் 3 பேருக்கு என்னாக்குதோ எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு, ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்க எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு, முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத ஃபுல்லாகவே டிஃபன் கட்டிவிட்டு இப்போ இருக்கிற சாப்பாடு அப்படியே எடுத்து வச்சுட்டுக்கிறேன். ரைஸ் பாருங்கள், அடி பிடிக்காமல் அழகாக 2 விசிலில் பர்ஃபெக்டாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கேபேஜ் பொரியல் பண்ணியிருந்தேன். சாம்பார் எப்போவுமே நார்மலாக பண்ணுறது. ஆல்ரெடி கேபேஜ் பொரியல் கூட நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எங்கள் ஜோய்மாக்கு வந்து சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இதை கூட வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கழுவுறதுக்கு போட்டுருவேன். ஏன்னா அதான் சொன்னீங்களா, ஒரே வாட்டி எல்லாமே க்ளீனாக பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு எல்லா சாமாத்தையுமே கழுவி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து ஒரு வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒன்றுமே திரும்ப திரும்ப வாஷ் பண்ணுற மாதிரி எனக்கு வேலை இருக்காதுன்றதுக்காக ஃபுல்லாகவே ரைஸ் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி எங்கள் ஜோய்மாக்கு நான் சாப்பாடு வச்சுடுவாங்க. இது வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணது 7 o'clock, வேலை முடியறது எப்போன்னு தெரியாது. அதனால தான் முன்னெச்சரிக்கையாகவே எங்கள் ஜோய்மாக்கு கூட நான் சாப்பாடு செஞ்சுட்டேன். வீடு பாருங்கள் இவ்வளோ கெலீஜாக தான் இருக்குது. இப்போ தான் ஒரு டிஃபன் கட்டினேன். இது மார்னிங் 8:30 இருக்குங்க நான் அதை நாஸ்டா முடிக்கிறதுக்கு. பாருங்க எல்லா சாமானத்தையும் நான் போட்டு வச்சுட்டுக்கிறேன். இதுக்கு மேல்ட்டு தான் நான் ஒரு வேலையாக செய்யணும். பெட் கவருங்கெல்லாம் மாற்றணும், துணியெல்லாம் மடித்து வைக்கணும், இன்னும் வேலை இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சோன்னு நான் நெக்ஸ்ட் வேலை ஸ்டார்ட் பண்ணுறது தான் போவேன். என்னுடைய பாத்ரூம் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு நான் வெறும் சர்ப்பு பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்பாச்சும் ஒரு வாட்டி ஹார்பிக் போட்டு ரொம்பவே கெலீஜாக இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் ஹார்பிக் போட்டு கழுவுவேன். மற்றபடி வந்து ஃபுல்லாகவே நான் சர்ப்பு போட்டு தாங்க கழுவுவேன். இந்த ப்ரெஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாத்ரூமுக்கு. எதுவாக இருந்தாலும் தேய்ச்சி கழுவணுமா க்ளீனாக ஆகிடுது. நம்மளுக்கு கீழே குஞ்சு உக்காந்துன்னு கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ரெஷ்ஷு ஒன்று இருந்தால் போதுங்க, ஃபுல்லாகவே நம்ம பாத்ரூமை கழுவி எடுத்துடலாம். டைல்ஸ் முதலாவது மேலே இருக்கிற டைல்ஸ் கூட ஈஸியாக பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீனாக கழுவு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாய்லெட் கழுவுறதுக்கு ப்ரெஷ்ஷு. இந்த ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க. நீங்கள் வேணாக்கோ நீ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விலை கிடையாது, வெறும் 120 தான் இதோடைய ரேட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கழுவுறதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கை கூட வலிக்காது, இடுப்பு கூட வலிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு இடத்துக்கு டாய்லெட் கழுவவே பிடிக்காது. ஐயோ கீழே உட்காந்துன்னு கழுவணுமே தேய்க்கணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நான் வந்து இந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறதோட்டு எனக்கு ஈஸியாகவே ஃபுல்லாகவே தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரெஷ்ஷு. என்னுடைய பாத்ரூமில் நான் ஃபுல்லாகவே தேய்ச்சி கழுவிட்டேன். எனக்கு இந்த ப்ரெஷ் இருக்கிறத தொட்டு பாத்ரூம் கழுவும் போது எனக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்கிறது கிடையாது. ஏன்னா வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வேர்த்து கொட்டுங்க, அது எப்போவுமே நம்மளுக்கு வர்றது தான். இது வந்துட்டு கழுவுறதுக்கு யூஸ் ஆகுது, பாத்ரூம் க்ளீன் ஆகுது. நம்ம அதை தானங்க யூஸ் பண்ணணும். என்ன தான் நம்ம தேய்ச்சி கழுவுனா கூட இந்த சின்ன ப்ரெஷ் வச்சு தான் தேய்க்கிறதுக்கு. ஆனால் இதில் தேய்க்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வந்து எனக்கு அந்த ப்ரெஷ்ஷில் எனக்கு கை வலிக்குதுங்க. இது பாருங்க, இதெல்லாம் கழுவுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் கீழே கழுவுறதுக்கு அந்த ப்ரெஷ்ஷு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆர்பிக்கெல்லாம் போட்டால் இந்த மாதிரி கை வச்சு நம்மளால் வாஷ் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் நான் எப்போவுமே சர்ப்பு தாங்க யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவேன். சர்ப்பு டைட் பவுடர் தான் நான் துணி வாஷ் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த பவுடர் வச்சு தான் நான் இதுவும் வாஷ் பண்ணின்னு இருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது இது வந்து ஒரே வேலையை எப்போவுமே நான் வேலை செய்யும்போது ஃபுல் வேலையும் ஒரே நாள் செய்வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னுடைய உடம்பு நல்லா இருக்கும் போதுவே நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுடுவாங்க. இப்போ நாளைக்கு என்னோடய ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த வேலையெல்லாம் செஞ்சு நான் முடிக்கும் போதும்
டைம் வந்து கரெக்டாக 1:30 வேலை முடியும் போதோ கொஞ்சமாக வந்து இந்த சென்டரில் ரொம்ப கெலிச்சு அதை வந்து கையில் தேய்க்கிறதுக்கு போல் கொஞ்சம் ஹார்பிக் ஊற்றி விட்டுட்டுருக்குறேன். அப்புறமா வந்துட்டு நான் அதை ப்ரஷ் போட்டு கழுவிக்க என்னோடய பாத்ரூம் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னோடய பெட்டு கவரெலாம் கூட மாற்றிட்டேன். ஏன்னா நான் மாற்றுறதெல்லாம் வீடியோ போட்டிருந்தா ரொம்ப லாங்காக போகுது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். அதனால் பெட் கவர் மாற்ற வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் வீடு வந்து இப்படிதாக்குது, என் பொண்ணு வந்தேன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் சோஃபாலாம் தள்ளி கொடுமான்னு கொஞ்சம் அந்த அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. வாஸில் இருக்கிற பூவெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கோசரம் எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டுருக்குறேன். இப்போ மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த வாஸ் கூட எடுக்கணும். அந்த அம்மாவை தான் நான் எடுக்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோம் இல்லைங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்போ வாஷ் பண்ணும்போது எல்லாமே எடுத்து ஒன்றா போட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது. நான் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே நான் அந்த மாதிரி வேலை செஞ்சதே கிடையாது. செஞ்சால் எல்லா வேலையும் கரெக்டாக நீட்டாக செய்யணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். கொஞ்சம் அந்த அம்மாவை ஹெல்ப் பண்ணாங்க. மேலெல்லாம் கொஞ்சம் கிடிச்சு கொடுத்தாங்க. அவ்வளோதான். அதை திரும்ப அவங்கள நம்ம வீடியோவில் பார்க்கவே முடியாது. மம்மி நோ மம்மி நாங்கள் பரவாயில்ல போட நீ செய்கிறது நானும் கொஞ்சம் ரசிக்கணும் இல்லையா, அதனால சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு சொல்லி தரணுங்க. நான் வீடியோ வந்து இது சைலண்ட் போட்டுக்கிறீங்களா இல்லை சொல்லணும் இங்கே தொடி அங்கே தொடின்னு. அவங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துறாங்க. இது வந்துட்டு வாஸ் இல்லைங்களா, வாஸில் இது வந்து நம்மளோட கையில் தொட்டோம்னா திரும்ப அந்த கெலிச்சு வந்து அது உள்ளவே இருக்கும். என்னுடைய தலைக்காய் வைக்கிற ஏர் ட்ரையர் எடுத்து அது கொஞ்சம் டஸ்ட்டு க்ளீனாக போயிடுங்க. அதனால தான் இதை யூஸ் பண்ணி நான் அதை வாஸை க்ளீன் பண்ணின்னு இருக்கிறேன். இது வந்து அதை விட பெரிய வாஸுங்க. இந்த வாஸ் வந்து 2500ங்க. இது வந்து பெரிய வாஸு. அந்த 2 வாஸ் வந்து ஒரு வாஸ் வந்து 750, அந்த வாஸ் வந்து 750. அது ரெண்டும் வந்து 1500. இது ஒண்டி வந்து 2500ங்க. இது வாஸ் வைக்கிற இடம் பாருங்க, டஸ்ட்டு வந்து உட்காந்து அந்த ஃப்ளவர் டிசைனே வந்துட்டுருக்குதுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் தொடச்சிடுறேன். எவ்வளோ பேருக்கு வீட்டில் இருக்கிற வேலை செய்யணுன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, க்ளீனாக எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிக்கணும் ரொம்ப இஷ்டம். யார் வந்தாலும் உங்கள் வீட்டில் நாய்க்குதான்னு கேட்குறாங்க. ஏன்னு தெரியுங்களா, வீடை வந்து நான் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிற தொட்டு யாருமே நம்ப மாட்டேறாங்க எங்கள் வீட்டில் நாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எந்த ஸ்மெல்லோ எந்த ஒரு கவுச்சும் எந்த ஒரு ஸ்மெல்லும் எங்கள் வீட்டில் நான் அடிக்காதுங்க. ஏன்னா நான் என்னைக்காச்சும் ஒரு வாட்டி தான் உங்களுக்கு வீடு துடிக்கிற வீடியோ போடுறேன். நான் டெய்லி வீடு துடைச்சி தான் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். எங்கள் ஜோய்மா நான் தொடிச்சின்னு வந்து நினைக்கிறாங்களா, நான் ஒரு வார்த்தை கூட எங்கள் ஜோய்மாட்ட சொல்ல மாட்டேன் மேலே போன்னு சொல்லிட்டு. நான் துடிக்கிற அந்த தண்ணி அதை அடிப்படுறதுலேயே அதுக்கு தெரிஞ்சுக்குது இவங்க துடிக்கிறாங்க, நம்ம இங்கே உட்காரக்கூடாதுன்ட்டுன்னு. பாருங்கள், ஒரு செகண்ட் தூக்கி அந்த அம்மாவை போய் மேலே ஏறி உட்காந்துன்னு இருக்குவாங்க பாருங்கள். நம்ம ஒன்றவே சொல்ல வேணாம். ஏன்னா அந்த நாயின்னு சொல்கிறோம், அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது தெரியுங்களா, அதுக்கு எவ்வளோ ஒரு பாசம் இருக்குது தெரியுங்களா, அதுக்கு எல்லாமே தெரியுதுங்கோ. ஏன்னா ஒன்று வாய் இருந்தால் அது பேசும், மற்றபடி ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப அமைதி. பாருங்கள், சாமான்தெல்லாவே நான் கழுவி வச்சிட்டேன். கிச்சன் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அந்த ஃப்ளவர் மட்டும் நான் வாஷ் பண்ணணும். இவ்வளோ வேலையும் நான் ஒண்டியாக தாங்க செய்கிறேன். வீடு பெருக்கி வீடு தொட்டி இந்த பிரேக்கில் வந்து தண்ணி பிடிச்சது வேறு கட் பண்ணிட்டுருக்குறேங்க. நான் தண்ணி தவளைங்களெல்லாம் கழுவி தண்ணி எங்கள் வீட்டு வாசல்லே அங்கே பார்த்தீங்களா, அங்கே ரெடியாக நான் பிடிச்சி வச்சுடுவேன். எங்கள் பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், தூக்கின்னு வந்து உள்ளே வச்சுடுவார். அதுக்கப்புறம் வீடு பெருக்கி வீடு துடைச்சிட்டு சோஃபா கவர் என்னாக்குதோ அதை போட்டேன்னா என்னுடைய வேலை வந்து முடிஞ்சிடும். அந்த ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கிறேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளவரு அங்கேயே ஷிங்க்லேயே கழுவிட்டு வெயிலில் கொண்டு போய்ட்டு காய் வச்சிட்டேன்னா என்னுடைய வேலை வந்து இன்னிய நாள் வேலை வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சு. எங்கள் ஜோய்மா துணி கூட பாருங்கள் மடிச்சு வச்சுட்டு தூக்கி நான் பீரோவில் வைக்கணும். பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. வாசெல்லாம் கூட ரெடி ஆகுது. இதை மட்டும் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு எடுத்துன்னு போய்ட்டு வாஷிங் மிஷின் மேலே காய வச்சுருங்க. ஏன்னா வெளியே வச்சுட்டா வெயிலில் வச்சா கூட கலர் திரும்பிடும் அது. அதனால் எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் மேலே நான் வச்சுட்டு வந்துக்கிறேன். அது ட்ரை ஆகணும்னு சாயந்தரமாக எடுத்து நான் எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே நான் வச்சுட்டேன். இது வந்து எங்கள் ஜோய்மாக்கு சாப்பாடு நான் வேலை செஞ்சுருக்கிறதுல 1:30 ஆகிட்டுக்குது. அதனால் சாப்பாடு வைக்கிறதுக்கே நான் மறந்துட்டு இருந்தேன். இப்போ சாப்பாடு போட்டு முட்டை போட்டு கேர்டு போட்டு ரெடியாக அந்த அம்மாவுக்கு நான் வச்சு ரொம்ப பசி பாருங்க. வேணுமான்னு கேட்டால் என் மூஞ்சை பார்க்கறது பாருங்க.
சாப்பாடு வேணுமான்னு கேட்டால். ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுத்துடணும் இல்லைங்களா, அவங்க கேட்கலனா கூட அவங்களுக்கு நம்ம அந்த சாப்பாடு ரெடியாக கொடுத்துடணும். ஜோயம்மாக்கு சாப்பாடு வச்சோடனே இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த தப்பாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.